பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரனுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்படுது. திமுக கூட்டணியில் ராமதாசுக்கு 3 தொகுதிகள் ஒதுக்கப்படுது. மருத்துவர் ராமதாசன் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறை உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுறாங்க. இது தவிர நடிகர் கமல்ஹாசன் மக்கள் நீதி மைய கட்சிக்கு திமுக தரப்புல 2 தொகுதிகள் ஒதுக்கப்படுது. இதற்கிடையில பிரதமர் மோடி 72 மணி நேரம் பராசக்தி ஆட்டம் ஆடிட்டு இருக்காரு. தமிழக அரசியல் மிகுந்த பரபரப்பை எட்டியுள்ள நிலையில இது பற்றி ஜம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழக அரசியலை பொறுத்தவரையில தற்போது முதல் கட்டமா மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடந்த 2ஆம் தேதி திருச்சியில் தொடங்கிய சமத்துவ நடைப்பயணம் மதுரையில நிறைவடைஞ்சிருக்கு. மொத்தம் 11 நாட்கள்ல வைகோ தினமும் சுமார் 15 முதல் 17 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து சென்று பொதுமக்களை சந்திச்சு பேசியிருக்காரு. இப்போ அவருக்கு 82 வயதாகுது. இந்த தள்ளாத வயதிலும் அவர் 150 கிலோமீட்டருக்கும் மேலாக நடந்து சென்றாரு. இதுக்கு இடையில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கி தரப்பட வேண்டும்னு கோரிக்கை வச்சிருந்தாரு. இது தொடர்பா அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. அப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள்ல இருந்து நீங்கள் தாராளமா டிடிவி தினகரனுக்கு தொகுதி ஒதுக்கி தரலாம்னு பழனிசாமி தெரிவிச்சதா சொல்லப்படுது. இது அடிப்படையில தற்போது பாரதிய ஜனதா கட்சியினர் கிட்டத்தட்ட 50 தொகுதிகள் தேவைன்னு கோரிக்கை விடுத்து வராங்க. அந்த வகையில டிடிவி தினகரனுக்கு 10 தொகுதிகளை ஒதுக்கி தர உள்துறை அமைச்சர் அமித்ஷா சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. இதனிடையே மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு திமுக தரப்புல 10 தொகுதிகள் ஒதுக்கி தரப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பா அமைச்சர் ராஜகண்ணப்பன் இரு தரப்புக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராரு. இதுல முதல் கட்டமா மருத்துவர் ராமதாசன் மகள் ஸ்ரீகாந்தி அருள், எம்எல்ஏ ஜி.கே. மணி ஆகிய 3 பேருக்கும் 3 தொகுதி ஒதுக்கி தருவதாகவும் மாம்பழ சின்னத்துக்கு சிக்கல் இருப்பதால இந்த முறை உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது. இதுக்கு இடையில நடிகர் கமல்ஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மைய கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்படுது. இதுல ஒரு தொகுதி கோவையில் இருக்கும்னு சொல்லப்படுது. பரபரப்பான இந்த சூழ்நிலையில பிரபல லாட்டரி அதிபர் மார்டின் மனைவி லீமா ரோஸ் இப்போ இந்திய ஜனநாயக கட்சியில பொதுச் செயலாளரா இருந்து வராங்க. இவர் சமீபத்துல எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு பேசினாரு. இதை தொடர்ந்து அவர் அதிமுகவுக்கு மாறப்போவதாகவும் செய்திகள் கசிந்திருக்கு. இது தொடர்பா தற்போது லீமா ரோஸ் விளக்கம் அளிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியை மரியாதை நிமித்தமா சந்திச்சிருக்கேன், நான் அதிமுகவில் சேரல அப்படின்னு விளக்கம் சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில குஜராத் மாநிலம் சோம்நாத் ஆலயத்துல நடைபெற்ற ஒரு விழாவுல பிரதமர் மோடி 72 மணி நேரம் தியானம் செஞ்சிருக்காங்க. அவரது தியான நிலையை பார்த்த ஏராளமான சன்னியாசிகள் அதிர்ச்சிகளை மிரண்டு போயிட்டாங்க. குஜராத் மாநிலத்துல உள்ள சோம்நாத் ஆலயத்துல ஆன்மீக மற்றும் பண்பாட்டு நிகழ்வின் ஒரு பகுதியாக சுவாபிமான் என்ற விழா நடைபெற்று வருது. இந்த ஆலயத்துல 72 மணி நேரம் தொடர்ந்து நடைபெறும் ஓம் என்ற ஜப நிகழ்ச்சியில பிரதமர் மோடி கலந்துகிட்டாரு. இதற்காக பிரதமர் மோடி 3 நாள் பயணமா குஜராத் மாநிலம் வந்திருக்காரு. விழாவுக்கு முதல் நாளே வந்துவிட்ட பிரதமர் மோடி இந்த தியானத்துல கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகள்லாம் செஞ்சிருக்காரு. இதை தொடர்ந்து நூற்றுக்கணக்கான சன்னியாசிகளோட ஓம் ஜபத்துல பங்கேற்று தியானம் செஞ்சாரு. சோம்நாத் ஆலயம்ங்கிறது சிவபெருமானுடைய 12 போதி லிங்கங்களில் முதன்மையான லிங்கம்னு இருப்பதா சொல்லப்படுது. இதற்கிடையில பிரதமர் மோடி டெல்லியில புதிய அலுவலகத்திற்கு குடிபெறுகிறார். அந்த அலுவலகத்திற்கு சேவா தீர்த் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. அந்த அலுவலகத்துடன் அரசு அதிகாரிகள் பணியாற்றுவதற்கும் தனி அறைகள் ஒதுக்கப்பட்டிருக்காங்க. பிரதமர் மோடி டெல்லியில் உள்ள மத்திய அமைச்சர் எல் முருகன் வீட்டில் பொங்கல் திருவிழாவை கொண்டாடுறாரு. தமிழ்நாட்டை சேர்ந்த மத்திய அமைச்சர் எல் முருகன் டெல்லியில் ஒரு தனி பங்களாவில் வசித்து வராரு. பிரதமர் மோடி ஆண்டுதோறும் அங்குதான் பொங்கல் விழா கொண்டாடுறாரு. இந்த முறையும் அங்குதான் பொங்கல் விழா கொண்டாடுவதற்கு ஏற்பாடுகள் நடந்துட்டு வருது. இதுக்கு இடையில தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மராட்டிய மாநிலத்தில் நடைபெறும் உள்ளாட்சி தேர்தல் பரப்புரையின் போது மும்பை நகரம் சர்வதேச நகரம்னு குறிப்பிட்டு பேசியது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கு. மும்பை நகரம் மகாராஷ்டிரத்திற்கு சொந்தமானது, இத சர்வதேச நகரம்னு அண்ணாமலை எப்படி சொல்லலாம் அப்படின்னு மும்பை வந்தால் அவரது லுங்கியை கலட்டி காலை வெட்டுவோம், அவர் மீது கருப்பு மை பூசுவோம்னு அங்குள்ள தாக்கரே சிவசேனா உள்ளிட்ட கட்சிகள்லாம் போர்க்கொடி பிடித்து வராங்க. பதிலுக்கு அண்ணாமலையும் நான் மீண்டும் மும்பை வருவேன்,
முடிந்தால் என் காலை வெட்டி பாருங்க அப்படின்னு சவால் விடுத்திருக்காரு. இப்போ மராட்டிய மாநிலம் முழுவதுமே அண்ணாமலையை கைது செய்யணும் அப்படின்னு போர்க்கொடி பிடிச்சிட்டு வராங்க. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.